Alhamdulillahi wahda. Assalatu wassalamu ala man la nabiyya ba'da. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Kareem ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Qul huwallahu ahad, Allahus samad, lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. Sadaqallahul azim. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله فمن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. நாட்களில் சிறந்த நாளாகிய இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் அமர்ந்திருக்கும் அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை அவனுடைய அல் குர்ஆனின் மூலமாக எமக்கு செய்யுமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களில் எம்மால் இயன்றளவு எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை இது வேண்டாம் கூடாது ஹராம் என்பதாக தடுத்துள்ளானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்பான சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு செய்து கொண்ட அநியாயங்களுக்கு, நாம் எமக்கு செய்து கொண்ட நாசகரமான வேலைகளுக்கு, நாம் எமக்கு தோண்டி கொண்ட குழிகளுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் பொறுப்பாக மாட்டான். அந்த விடயங்களை அல்லாஹ் ஒரு நாளும் பொறுப்பெடுக்கவும் மாட்டான் என்ற விடயத்தை ஆணித்தரமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எமக்கு தேடிக்கொண்ட அநியாயம், நாங்களே எங்களுக்கு செஞ்சு கொண்ட அநியாயங்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் பொறுப்பாகவும் மாட்டான், பொறுப்பெடுக்கவும் மாட்டான். இது ஹதீஸுடைய, குர்ஆனுடைய ஆயத்துகள், ஹதீஸுடைய அந்த ஹதீஸுகளில் இருந்து எடுக்கப்பட்ட சுருக்கம் என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு வாழ்க்கை தரப்படும். அது நாம் நிதானமாக யோசித்து அமல்களை செஞ்சு சொர்க்கம் போகணும் என்பதற்காக வாழ்ந்தாலும் சரி, அல்லது தாந்தோண்டித்தனமாக ஏனோ தானோ தொழுகையும் கணக்கில்லை, ஜக்காத்தும் கணக்கில்லை, நோம்பும் கணக்கில்லை, ஹஜ்ஜும் கணக்கில்லை, பாவங்களும் கணக்கில்லை, நன்மையும் கணக்கில்லைன்னு வாழ்ந்தாலும் சரி, வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். நாங்கள் விரும்பிய விரும்பாமலும் அந்த வாழ்க்கையை வாழதான் வேணும். அன்பானவர்கள், எங்களுக்கெல்லாம் ஒரு கதை தெரியும், ஒரு கற்பனை கதை. இந்த கதையை அதிகமான நேரங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கதை, அந்த சுருக்கம் என்னாண்டா, ஒரு கிராமத்தில் ஒரு மக்கள் கூட்டம் வாழ்கிறாங்க. அந்த மக்கள் கூட்டத்துக்கு எந்த ஒரு மனிதனுமே அரசனாக வாரத்துக்கு விருப்பம் இல்லை. அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு யாரும் அரசனாக ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னாண்டா, 7 வருஷம் ஆட்சி செய்யலாம், நினைச்சது செய்யலாம். 7 வருஷம் என்ன ஒரு சுகபோக வாழ்க்கை, பொன் வேணுமா, பெண்கள் வேணுமா, பணம் வேணுமா, பட்டம் வேணுமா, பதவி வேணுமா, எது வேண்டாலும் 7 வருடம் கிடைக்கும். 7 வருடம் முடிஞ்சிருச்சுண்டா அந்த அரசனை கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவில் விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த தீவில் மிருகங்கள், அதாவது ஆட்களை கொல்லக்கூடிய மிருகங்கள், பாம்பு போன்ற விஷஜந்துக்கள் காணப்படுது. நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் மரணிப்பாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு யாருக்குமே அரசனாக வாரத்துக்கு விருப்பம் இல்லை. நீண்ட நாளைக்கு பின்னால் ஒரு மனிதன் அரசனாக வாராரு. எஸ், இந்த கண்டிஷனுக்கு நான் அக்ரி, நான் இந்த ஊருக்கு அரசனாக வாடுறேன், 7 வருஷத்துக்கு பின்னால் என்னை கொண்டு போயிட்டு அங்கே விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, 7 வருஷம் நான் இங்கே அரசனாக இருக்கணும். அன்பானவர்களே, 7 வருஷம் அரசனாக நிம்மதியான வாழ்க்கை, அரசனுடைய வாழ்க்கை தெரியும் தானே. அவருக்கு கைக்கும் வேலைக்கு ஆள், காலுக்கும் வேலைக்கு ஆள், தும்மினா அது மூக்க தொடக்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க. இப்படி வாழ்ந்துட்டு 7 வருஷம் முடிஞ்சோன்னே மக்கள் எல்லாத்துக்கும் கவலை, ஒரு நல்ல மனுஷனை கொண்டு போய்ட்டு அந்த தீவில் விட போகிறோமே. ஆனால் அந்த ஊருடைய சம்பிரதாயம், அந்த ஊருடைய ரூல்ஸ் அதுதான். இப்போ ஒரு படகோட்டிகிட்ட கொண்டு வந்து அந்த மனிதனை அரசனை கையில் கொடுத்து சொல்கிறாங்க, அழுது கொண்டே இவரை கொண்டு போய்ட்டு அந்த தீவில் விட்டுட்டு வந்துடுங்க. அரசன் சிரிச்சு கொண்டே போட்டில் ஏறுறாரு, அந்த படகுல ஏறுறாரு. இந்த படகோட்டிக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளவு நாள் பல அரசர்களை கொண்டு போயிட்டு அங்கே விட்டிருக்கிறேன், எல்லா அரசர்களும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தாங்க.
ஆனால் இந்த மனிதன் சிரித்து கொண்டிருக்கிறானே. இப்போ படகு போகும் பொழுது இந்த படகோட்டி கேட்குறார், அரசரே நீங்கள் ஏன் வளமைக்கு மாற்றமாக சிரிக்கிறீங்க? ஆச்சரியமாக இருக்குது. இவர் சொல்கிறார் என்னண்டா, நான் வந்து முதல் 2 வருடம் ஒரு படை அந்த தீவுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களை கொன்றேன். 2வது 2 வருடம் இன்னொரு படையை அனுப்பி அந்த காட்டை சுத்தம் செஞ்சு விவசாய நிலங்களாக மாற்றினேன். 3வது 2 வருடத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய படைகளை அங்கே அனுப்பிட்டேன். இங்கே 7 வருஷம் அரசனாக இருந்தேன். இதுக்கு பின்னால் வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே அரசனாகத்தான் இருப்பேன் என்று சொல்லக்குள்ள கரை விளங்குது. அந்த ஊர், அந்த தீவுடைய மக்கள் பெரிய மேலத்தாளத்தோடு வந்து அரசனை வரவேற்று கொண்டு போகிறாங்க. இவர் 7 வருஷம் இங்கே அரசனாக வாழ்ந்தார். ஆனால் இவருடைய முயற்சி வாழ்நாள் ஃபுல்லாக அங்கே அரசனாக இருக்கணும். பிளானை சரியாக ட்ரா பண்ணி, அதாவது பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணினார். இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே அரசன். இதே தான் அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வேண்டிய மாதிரி வாழலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மறுமைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் தயார் செஞ்சோமா இல்லையா என்பது தான் கேட்கும். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு செஞ்சு கொண்ட அநியாயங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்க மாட்டான், அல்லாஹ் பொறுப்பாக மாட்டான். நாங்கள் பேசிய பேச்சுக்கள், நாங்கள் செய்த செயல்கள் அல்லது செய்யாமல் விட்ட செயல்கள், உள்ளத்தில் வந்த அந்த எண்ணங்கள், இன்டென்ஷன்ஸ் தான் எவ்ரி ஸ்டேஷன், இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் யார் என்பதை முடிவெடுக்க போகுது. சில சமயங்கள் அன்பானவர்களே, பெரும்பாலும் நாங்கள் நன்மை சேர்க்கிற விஷயத்தில் சரியான பிஸியாக இருப்போம். 5 நேரம் அப்படி தொழுவோம், ஜக்காத்தா சரியான முறையில் கொடுப்போம், சதக்காவா தேடி தேடி கொடுப்போம், உம்மா வாப்பாவா அழகான முறையில் பாதுகாப்போம், அவங்கள அழகான முறையில் கேயா பண்ணுவோம், அண்டை வீட்டார்களா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக அவங்கள கண்ணியப்படுத்துவோம், இல்லாதவர்களுக்கு உதவி செய்வோம், படிப்பில்லாதவங்களுக்கு படிப்பை கொடுப்போம், ஊருக்கு நலவு செய்வோம். நன்மை செய்கிற விஷயத்தில் நாங்கள் 100க்கு 100 சரியாக இருப்போம். ஆனால் அன்பான கவலையான விஷயம் என்னாண்டா, ஏதாச்சும் ஒரு நேரம் நாங்கள் பேசின ஒரு வார்த்தையுடைய பாரத்தை மறந்துடுவோம். ஏதாச்சும் ஒரு நேரம் ஒரு ரக்காத்தை பொடுப்போக்காக தொழுதிருப்போம், அந்த பாரத்தை மறந்துடுவோம். அல்லது ஏதாச்சும் ஒரு நேரம் ஒரு மனிதனை பார்த்து தரை குறைவாக அல்லது கெட்டெண்ணம் வச்சிருப்போம், அதை மறந்துடுவோம். ஆனால் அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொன்னால், நாளைக்கு சொர்க்கம் போகிறதுக்கும் எனக்கும், சொர்க்கத்துக்கும் எனக்கும் அந்த ஒரு வார்த்தை தான் தடையாக இருக்கும். நாளைக்கு நான் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கிறதுக்கும் எனக்கும் அந்த ஒரு செயல்தான் தடையாக இருக்கும். நாளைக்கு ஏண்ட வலது பக்கம் தராசு பாரமாக பணியறத்துக்கும் எனக்கும் அந்த ஒரு செயல்தான் அன்பானவர்களே பாரமாக இருக்கும். இந்த சின்ன ஒரு செயலுடைய பாரத்தை நாங்கள் பெரும்பாலும் மறந்துடுவோம். துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறவர், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை உயிரை தியாகம் செஞ்ச ஒரு மகத்தான ஒரு உன்னதமான நபித்தோழர். இவர் நபி அவர்களுடன் ஹிஜ்ரத் செஞ்ச ஒரு சஹாபி. ஹிஜ்ரத் என்றது என்னது? மக்காலிருந்து மதினாக்கு வாராங்க. வார சந்தர்ப்பத்தில் தண்ட மனைவி, தண்ட சொத்து, தண்ட செல்வம், தண்ட உறவினர், நான் சம்பாதிச்சது, பிறந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு தனி மனிதனாக மதினாக்கு வரணும். இதுக்கு கொடுக்குற கூலி என்னது? அதுக்கு முன்னால் செஞ்ச எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான். எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்தாலும் மன்னிப்பான். ஏன்? இவங்கெல்லாம் ஆரம்ப தியாகிகள் என்பதற்காக. உதாரணமாக ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாரு. அந்த கம்பெனி ஒரு 5 பேர் சேர்ந்து, ஒருத்தர் பாஸ், ஒரு 5 எம்ப்ளாயி சேர்ந்து அந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 15, 20, 25 வருஷத்துக்கு பின்னால் அந்த கம்பெனி ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியாக மாறிடுச்சின்னு வைங்க. ஆரம்பத்தில் இருந்தவங்க அந்த 5 பேரும் இப்போ வயோதிபர்களாக ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு முந்தி மாதிரி வேலை செய்ய தெரியாது, முந்தி மாதிரி யோசிக்க கஷ்டம். ஆனால் அந்த பாஸ் ஒரு நாளுமே அந்த 5 பேர்த்த விளக்க மாட்டார். ஏன் விளக்க மாட்டாருண்டா, இவங்க தான் கம்பெனியுடைய ஆரம்பம். இவங்க அந்த கம்பெனிக்காக முயற்சி செய்தவங்க. இந்த கடையை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்க இவங்க தான். இவங்களை எப்படி கையுட்றது என்பதாக, அப்படி உட்றதாக இருந்தாலும் அவரோட ஒரு டிரைவர் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு ஓட்டினார் என்பதற்காக அவர் இதுக்கு பின்னால் அவருக்கு தொழில் செய்யலை, அது ஒரு 3 வீலர் சரி வாங்கி கொடுப்போம், இதுக்கு பின்னால் அவர் 3 வீல் ஓட்டி சரி சம்பாரித்து கொள்ளட்டும், அவரை நாங்கள் சும்மா விட்றதுக்கு மனசு இல்லை. ஏன்? நன்றி உணர்வு. அப்போ அல்லாஹ் அவனுடைய தீனுக்காக எல்லாத்தையும் முட்டுட்டு வந்த அந்த சஹாபாக்களை சும்மா விடுவானா? ஒரு நாளும் விட மாட்டான்.
இப்போ துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது என்னோட சேர்ந்து இன்னொரு சஹாபியும் ஹிஜ்ரத் செஞ்சார். ஏண்ட கூட்டத்தில் சேர்ந்த இன்னொரு சஹாபி. அந்த சஹாபி மதினாவுக்கு வரும் பொழுது மதினா கிளைமேட் அவருக்கு ஒத்துக்கொள்ளலை. மதினாவுடைய காலநிலை அவருக்கு செட் ஆகலை. இதன் காரணமாக அவருக்கு நோய் வர ஆரம்பிக்குது. அவர் நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கிறார். இந்த நோய் நாளுக்கு நாள் கூட ஆரம்பிக்குது. இந்த நோயோட வருத்தம் ஒரு கட்டத்தில் இவர் தாங்க இல்லாமல் ஈட்டியுடைய முனைப்பகுதி, சின்ன இரும்பு பகுதி எடுத்து அந்த வருத்தத்தின் காரணமாக தன்னுடைய ஒரு கையுடைய இந்த விரல் மூட்டுக்களை வெட்டி கொள்றாரு. அன்பானவர்களே, சூசைட் செய்கிறது, தற்கொலை அல்லது தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொள்றதை இஸ்லாம் ஹராமாக்கி வச்சிருக்குது. கோவத்தில் எனக்கே நான் அடித்து கொள்வது, ஒருத்தர் மௌத்தாவிட்டா ஏண்ட உடுப்பை நான் பிக்கிறது, தேவையில்லாத முறையில் எனக்கு நான் ஏசிக்கொள்வது, பாவம் செஞ்சாலும் என்ன நானே லோவா பேசுறது இஸ்லாத்தில் கூடாது. லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஸில்ல நஃப்ஸா. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்களே குறைச்சி கொள்றது ஒரு முஸ்லீமுக்கு ஹலால் இல்லை. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் பாதுகாக்கணும். இவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஈட்டி எடுத்து இந்த கையை வெட்டுறாரு. இந்த கையிலிருந்து ரத்தம் போக ஆரம்பிக்குது. இந்த ரத்தம் போகிற அந்த வருத்தத்திலே இவர் மௌத்தாகிறார். இவருடைய நிலைமை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லையா? ஏன்? இவர் ஒரு முஹாஜிர், இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும், அவ்வளோ பெரிய அமலை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இவர் மௌத்தாகிறாரு இந்த கை வெட்டி ரத்தம் ப்ளீட் ஆகினதின் காரணமாக. இப்போ அல்லாஹ் இவர் ஹிஜ்ரத் செஞ்சதுக்காக மன்னிப்பானா அல்லது கையை வெட்டி கொண்டு மரணிச்சதுக்காக தண்டிப்பானா? இதுதான் இங்கே நிற்கிற கன்ஃபியூஷன். துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க கண்டினியூஸாக, சில நாளைக்கு பின்னால் இந்த சஹாபியை நான் கனவுல கண்ட நேரம் இவர் ஒரு அழகான கார்டன் தோட்டத்தில் அழகாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்னு. ஆனால் ஒரு கையில் மட்டும் பெண்டேஜ் போடப்பட்டிருக்குது. ஒரு கையில் பெண்டேஜ், அந்த வெட்டின கை பெண்டேஜால் மறைக்கப்பட்டிருக்குது. கேட்குறாரு, சகோதரரே, அல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்து கொண்டான்? அந்த மனிதர் சொல்கிறாரு, அல்லாஹ் ஹிஜ்ரத்தின் காரணமாக எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிட்டான். ஒரு பாவத்தை அல்லாஹ் உடல் எல்லாம் மன்னிச்சிட்டான். அப்போ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, அப்போ ஏன் உங்களோட ஒரு கை மட்டும் பெண்டேஜ் போடப்பட்டிருக்குது? அப்போ அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்னென்ன, வக்கீல் அலி, எனக்கு சொல்லப்பட்டது, ஐ வாஸ் டோல்ட், இன்னா லன் நுஸ்லிஹ மின்க மா அஃப்ஸத், we won't fix what you have ruined to yourself. எல்லா பாவத்தையும் மன்னிப்போம், ஆனால் நீங்கள் உங்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். ஒரு முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்தவர், நபி அவர்களுடன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அவருக்கு செஞ்ச கொண்ட அநியாயத்துக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்க மாட்டான். துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், நான் இந்த சஹாபியை கனவுல கண்டேன், இவருடைய நிலைமை இப்படியாக இருக்குதுன்ற உடனே நபி அவங்க கையை உயர்த்தி சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபில் வலியதைஹி, அல்லாஹும்ம ஃபில் வலியதைஹி, யா அல்லாஹ் அந்த மனிதருடைய கைக்கு ஆரோக்கியத்தை கொடு, அவருடைய கைக்கு செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு என்பதாக நபி அவர்கள் கையேந்தி துவா செய்கிறார். அன்பானவரே, நாங்கள் நன்மை செய்கிறதுல அவ்வளவு பிஸியாக இருக்கிறோம், ஆனால் நன்மையில் வர கரைகளை பற்றி கவலைப்படுறோம் இல்லை. உதாரணமாக ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு அண்டா, ஒரு பெரிய பொண்டொண்டுக்கு பால் நிறக்கிறார். பால், வெள்ளை பால், அவ்வளோ வெண்மையாக இருக்குது, உடனே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பால், அந்த அதாவது மடியிலேருந்து எடுத்து அந்த சூடோடு இருக்குது. ஆனால் பெரிய அண்டாவில் இருக்கிற பால் கொஞ்சம் எச்சி துப்பி வைக்கிறார், வேற ஒன்றும் செய்ய, கேட்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது இல்லையா? பெரிய அண்டாவோட ஒரு பால் கொஞ்சம் எச்சி, அவ்வளோதான், கொஞ்சம் எச்சி. ஆனால் அண்டா முழுக்க வெள்ளை பால். ஒருத்தரை கூப்பிட்டு பால் ஒரு கப்பை கொடுத்துட்டு, பால் நல்ல பால், ஆனால் ஏண்ட எச்சி மட்டும் கொஞ்சம் பட்டுருச்சின்டா குடிப்பாரா? குடிக்க மாட்டார். ஏன்? அந்த பாலால், அந்த எச்சால் அந்த பாலுக்கு எதுவுமே நடந்திருக்காது. இருந்தாலும் ஒரு சொட்டு, ஒரு துளி எச்சி என்ற காரணத்தினால் அந்த பாலை நாங்கள் வாணான்றோம். அன்பானவர்களே, நாளைக்கு சுவர்க்கம் என்பது அவ்வளவு கண்ணியமானது. எங்களோட அமல்ல ஒரு கரை இருந்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். அந்த கரையை அல்லாஹ் க்ளீன் பண்ணி தான் சொர்க்கத்துக்கு போடுவான்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. யர்மூக்குடைய யுத்தம் நேரம். யர்மூக்குடைய யுத்தம் முடிஞ்சு பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாகி இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்களும் நபி அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கொல்லப்பட்ட சஹாபியை தாண்டி போக்குள்ள இவர் ஒரு ஷஹீத், இவர் ஒரு ஷஹீத். ஷஹீதுன்றது எப்படின்னா, வெட்டப்பட்டு முதல் இரத்த துளி அவரோட உடம்புல ஒரு வெட்டுக்காயம் விழுந்து முதல் இரத்த துளி பூமியை தொடுறதுக்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய அவ்வளோ பாவங்களே மன்னிச்சிடுவான். என்ன செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடுவான். ஏன்? அவரை செக்ரிஃபைஸ் பண்ணுறது அவரோட சோல், அவரோட லைஃப்பை, அதுக்கு பின்னால் அவருக்கு வாழ இயலாது, மன்னிச்சிடுவான். இப்போ இவர் ஷஹீத், இவர் ஷஹீத், இவர் ஷஹீதுங்கிட்டு போகிற நேரம் ஒரு சஹாபி வாராரு. அந்த அவரையும் பார்த்து சஹாபாக்கள் சொல்கிறாங்க இவர் ஷஹீத் என்பதா. நபியவங்க சொன்னாங்க இவர் ஷஹீத் இல்லை. யாரும் சொல்லல, அல்லட பாதையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இல்லை கொல்லப்பட்டிருந்தாலும் இவர் ஷஹீத் இல்லை. ஏன்? யுத்தம் செய்கிற நேரம் கனிமத் பொருள், யுத்தத்தில் கைப்பற்றக்கூடிய பொருட்களை அது ஒரு பொது இடத்துக்கு கொண்டு வந்து நீதமான முறையில் பிரிக்கணும். அது காட்டிலும் அதை யாருக்கும் சொந்தம் கொண்டாட இயலாது. பிரிக்கிறதுக்கு முன்னால் ஒரு போர்வையை இவர் எடுத்தன்ற காரணத்தினால் அல்லாஹ் இவரை நரகத்தில் போட்டு வேதனை செஞ்சு அந்த பாவத்துக்கு கிளியர் பண்ணி தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இப்போ அவர் நரக வேதனையில் இருக்கிறார் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். முழு வாழ்க்கையுமே அல்லாஹ்க்காக கொடுத்தாரு. ஆனால் ஒரே ஒரு க்ளோக்கை, ஒரே ஒரு போர்வையை அனுமதி இல்லாமல் எடுத்தன்ற ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் அவரை நரகத்துக்கு அனுப்பியிருக்கிறான்டா. பேசக்கூடிய நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஏண்ட உள்ளத்தில் நீ ஒரு நல்ல சிறந்த பேச்சாளின்னு வருமாக இருந்தால் நிச்சயமாக இதுக்கல்ல நீ போட்டு நரகத்தில் க்ளீன் பண்ணுவான். கோடிக்கணக்கான சதக்காக்கள் அன்பானவர்களை அல்லாஹ்க்காக கொடுத்திருப்போம். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு 1000 ரூபாவை மக்கள் பார்க்கறதுக்காக கொடுத்திருந்தா இதை கிளியர் பண்ணாமல் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். ஆயிரக்கணக்கான ரக்காத்துகளை இரவுல தொழுதிருப்போம். ஏதாச்சும் ஒரு 2 ரக்காத்துகளை மக்கள் பார்க்கறதுக்காக தொழுதிருந்தா இதை நரகத்தில் போட்டு அல்லாஹ் கிளியர் பண்ணாமல் சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். எந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு அமல் செய்கிறோமோ அன்பானவர்களே, அந்த அமல்களே சில சமயங்கள் எங்களுக்கு ஒரு நஷ்டமானதாக வந்து அமைஞ்சிரும். அதனால தான் அந்த துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த நபித்தோழருக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் உங்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அன்பானவர்களே, பாவம். எல்லாத்துக்குமே பாவம் தெரியும். நாங்கள் எல்லாம் எப்படின்னா பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட மேலே ஹோப்பை வச்சு கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மர்சிஃபுல், அல்லாஹ் மோஸ்ட் ஃபர்கிவிங். இதனால் இது ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. எவ்வளோ செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதில் மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் எவ்வளோ நாள் கியாமத்தில் நிற்கணும் என்பது தெரியாது. அன்பானவர்களே, கபூர்லேருந்து எழுப்பாட்டப்பட்டு 50,000 வருஷம் நின்று கொண்டிருக்கணும் அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்காக. அங்கே ஒரு நாள், இங்கே ஒரு 50,000 வருஷம். அப்போ 50,000 × 50,000 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. கேள்வி கணக்கல்ல, அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிற வரைக்கும் முட்டுக்காலில் நின்று கொண்டு இருக்கணும். அப்போ கேள்வி கணக்கு ஆரம்பித்தா 9 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் மௌத்தாயினாங்க தெரியாது, எத்தனை பேர் வர இருக்கிறாங்க தெரியாது. விசாரணைக்காக எத்தனை கவுண்டர் இருக்குது? ஒரே ஒரு கவுண்டர் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கவுண்டர், நபிக்கு ஒரு கவுண்டர், மீகால் அலைஹிஸ்ஸலாம் கவுண்டர், அல்லாஹ்க்கு ஒரு கவுண்டர். இல்லை இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் விசாரிப்பான். ஒவ்வொரு மனிதனாக தனித்தனியாக எடுப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு அமலையும் எடுத்து காட்டுவான். எவ்வளவு காலம் அந்த மன்னிப்புக்கு வெயிட் பண்ணணும் என்பதும் தெரியாது. அப்போ என்ன ஒடாசிட்டியில் நின்று கொண்டிருக்கிறோம், செய்கிற பாவமெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிப்பான் என்ற தைரியம். என்ன தைரியம் எங்களுக்கு இருக்குது? எவ்வளோ காலம் வெயிட் பண்ணணும் தெரியாது. அன்பானவர்களே, இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. என்னன்னா, ஷுரைஹ் அகீல், இந்த 2 தோழர்கள், 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷுரைஹ் என்ற அந்த நஃபர் டெத் பெட்டில் இருக்கிறார், லாஸ்ட் மூமெண்ட் இருக்கிறாரு. இப்போ அகீல் சொல்கிறாரு ஷுரைஹை பார்த்து, நீங்கள் மௌத்தாவிட்டா அல்லாஹ் உங்களோட எப்படி நடந்து கொண்டான்ன்றதை என்கிட்ட சொல்லலும்டா, பெரிய உதவியாக இருக்கும் சொல்லுங்கள். அவருக்கு அப்படி ஒரு ஆசை, அல்லாஹ் எப்படி ட்ரீட் பண்ணுறானோ தெரியாது, மௌத்தாயினோன்னு. இப்போ ஒரு நாள் இந்த ஷுரைஹ் என்பவர் அகீலை கனவுல காண்றாரு. நீங்கள் இன்னும் மௌத்தாவ இல்லையா,
மௌத்தாவிட்டேன். அப்போ அல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்து கொண்டான்? அல்லாஹ் எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் பரந்த அளவில் மன்னிக்கிறான். ஆனால் இல்லல் அஹ்ராத், அஹ்ராதுகளை தவிர என்று சொன்னாங்க. அஹ்ராதுண்டா யாருண்டா அன்பானவர்களே? பாவத்தை பப்ளிக்காக செய்கிறவங்க. எங்களோட ஊரில் ஒரு குடி கதை வந்துருச்சுன்னா, மதுபானம் கன்சியூமிங் ஆல்கோஹால் வந்துருச்சுன்னா எங்களுக்கு ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலும் இவரை விட ஊரில் குடிக்காரன் இல்லை. எங்கள்கிட்ட ஒரு வட்டி கதை வருமாக இருந்தால் ஒருத்தரை விரல் காட்டி சொல்லலும் இவரை விட வட்டிக்காரன் யாரும் இல்லை. எங்கள்கிட்ட ஜினான்னு ஒரு டாபிக் வருமாக இருந்தால் ஒரு மனிதனை ஒரு வாலிபனை காட்டி சொல்லலும் இவனை விட கேர்ள்ஸோட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு இவனை அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அன்பானவர்களே, பாவம் நடந்தால் அதை ரகசியமாக அல்லாஹ்வுடன் வைத்து கொள்ளுங்கள். இதை பகிரங்கப்படுத்துவீங்களாக இருந்தால் தைரியத்தோட நான் யார் எனக்கு என்ன சொல்ல, நான் ரோட்லையும் குடிப்பேன், நான் ரோட்லையும் இதை செய்வேன், ஆடாசிட்டியில் திரிவாங்களாக இருந்தால் அல்லாஹ் இவனோட பாவத்தை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். ஒரு நாளும் எல்லாம் மன்னிக்க மாட்டான். அதனால தான் நாளை கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதன் நல்லா கூப்பிட்டு அவரோட பட்டோலையை விரிச்சா முழு பட்டோலையும் பாவம் தான் இருக்கும், ஒரு நன்மை இருக்காது. இல்லை சொல்லுவான், ஒரு நன்மை சரி இவங்கள்ட்ட இல்லையா, இவரோட பட்டோலையில் இல்லையா இல்லை. ஆனால் இவர் செஞ்ச பாவம் எல்லாரும் அதாவது ரகசியமாக செஞ்ச பாவம், யாருக்கும் தெரியாது. பயந்து அல்லாஹ் தண்டிப்பானோ, செஞ்சிட்டனே அல்லாஹ் தண்டிப்பானோ, இருந்தாலும் திருப்பி அதே பாவத்தில் புழுவுறது, அல்லாஹ் தண்டிப்பானோ தௌபா செய்கிறது, அதே பாவத்தில் புழுவுறது. இந்த முழு 99 பட்டோலையும் பாவம் தான். அந்த மனிதனை நாளைக்கு முழு பட்டோலையும் பார்த்துட்டு அல்லாஹ் கிட்ட கூப்பிடுவான். எல்லாத்துக்கும் முன்னுக்கும் இல்லை, கிட்ட கூப்பிட்டு சொல்லுவான், நீ எப்படி மறைச்சி பயந்து பாவம் செஞ்சியோ அதே போல் உன்னோட பாவத்தை இன்றைக்கு மறைச்சி மன்னிச்சிட்டேன், சொர்க்கம் போ. அன்பானவர்களே, இன்றைக்கி எங்களை வாலிப பெண்கள் இன்றைக்கி டிக்டாக் அக்கௌண்ட்டில் நான் பாட்டு கேட்குறது 2வது, பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடிப்பட்டு போட்டால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அழிச்சிடுவீங்க. அதை ரீபோஸ்ட் பண்ணினவர், அதை டவுன்லோட் பண்ணி ஃபேக் அக்கௌண்ட்டில் போட்டவர், வாழ்க்கை ஃபுல்லாக பாவம் வருமா இல்லையா? என்ன ஒடாசிட்டி எங்களுக்கு. மியூசிக் எங்களுக்கு மட்டும் டிக்டாக்கு ஹலால் ஆக்கி வைக்கப்பட்டிருக்குதா? இல்லை. சர்வ சாதாரணமாக அழகாக ஒரு வாலிப பிள்ளை ஒரு போயோண்டு எடுக்கிற அந்த பைக்குக்கு மேலே உட்கார்ற அழகான ஃபோட்டோவை பாட்டோடு சேர்த்து நஜீஸாக்குற கவலையான விஷயம் எவ்வளோ சர்வசாதாரணம். இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் மியூசிக்ன்றது அது ஹலால் என்னமோ ஃபத்வா கிடைச்ச மாதிரி ஆகிருச்சு. அதை சர்வசாதாரணமாக்கிக்கிட்டோம். இந்த ஒடாசிட்டி இருக்குமாக இருந்தால் நாங்கள் செஞ்சது, அந்த பாட்டை கேட்டது, அந்த பாட்டை கேட்டுட்டு பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டை பிளேலிஸ்ட்டில் போட்டது, யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதை கேட்ட எல்லா பாவத்துக்கும் நான் பொறுப்பெடுக்கும். நீங்கள் செய்கிறீங்க, அல்ல செய்யக்கூடாது, நடந்துருச்சுண்டா உங்களுக்கும் அல்லாக்கும் நடுவில் அதை வச்சுக்கோங்க, அதை பகிரங்கப்படுத்தாது. அதனால தான் அன்பானவர்கள் சொல்லுவாங்க என்னண்டா, நாங்கள் எங்களுக்கு செஞ்சு கொள்கிற அநியாயத்துக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்க மாட்டோம். மீண்டும் அதை சொல்லப்படக்கூடிய காரணம் என்னண்டா, அல்லாஹ் மன்னிப்பான். நான் முன்னால் சொன்ன எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தகுதியானவன். ஆனால் அந்த மன்னிப்பு கியாமத்தில் எப்போ கிடைக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறி. இறுதியாக கிடைக்கையும் மேலும், ஆரம்பத்தில் கிடைக்கையும் மேலும், நரகத்துக்கு போட்டு அல்லாஹ் தண்டித்து மன்னிக்கையும் மேலும் எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எவ்வளோ நாள் கழித்து கிடைக்கும் தெரியாது. அதனால் அன்பானவர்களே, ஆழமாக மனசில் ஒன்று வச்சுக்கோங்க, என்னதுன்னு சொன்னால் செய்கிற அமலை சரியாக செஞ்சுருவோம். மேக்சிமம் அந்த அமலை பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. ஒரு கூட்டத்துக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு நான் கொடுத்த நிஅமத் அவர்களை கைகளாலே தான் அதை இல்லாமாக்கி கொள்வாங்களே தவிர நான் ஒரு நாளும் அதை இல்லாமாக்க மாட்டேன். ஒரு பரம்பரைக்கு அல்ல செல்வத்தை கொடுத்துருக்கிறான்டா, அதில் 3வது பரம்பரை பரம ஏழைகளாக மாறுவாங்க அப்படின்டா அது அர்த்தம் அவங்க தான் அந்த செல்வத்தை அல்லாஹ்கிட்ட இருந்து இல்லாமாக்கி கொண்டாங்க. ஒரு பரம்பரைக்கு அல்ல ஒரு ஊருக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கிறான், அந்த ஊரே ஒரு அறிவாளியான ஊருன்ற ஒரு பேர் இருந்து இப்போ அந்த ஊரில் அறிவாளிகள் இல்லான்ற ஒரு கட்டம் வரும்டா, நாங்களே தான் அந்த முசீபத்தை தேடிக்கொண்டோம். ظهر الفساد في البر والبحر
பிமா கஸபத் ஐதின் நாஸ், உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மனிதன் தான் தேடிக்கொண்டது. அல்லாஹ் ஒரு நாளும் வாண்டடாக கொடுக்குறல்ல பிரச்சனையை. அதனால தான் சொல்லுவாங்க, யும்னா ரிஸ்கு பிதன்பின் யுசீபுஹு, எனக்கு வர இருக்கக்கூடிய ரிஸ்க் என் பாவத்தால் தடைப்படும். A-level டைம் அப்படி படித்தேன். எனக்கு தெரியும் பயோவில் 3A தான் எடுப்பேன் என்று. ஒரு டாக்டர் தான் ஆவேன்ற கான்ஃபிடென்ட் எனக்கும் இருந்துச்சு, எனக்கு படித்து தந்த சாருக்கும் இருந்துச்சு, என் உம்மா வாப்புக்கும் இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட்ஸை வச்சு பார்த்தா லெப்பில் வேலை செய்கிற அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்குண்டா, முதலாவது நான் யோசிக்கணும், என்ன பாவம் இந்த எனக்கிட்ட இவ்வளோ ஸ்கில் இருந்தும் இதை எனக்கு தரல. டக்குன்னு கொண்டு போய்ட்டு அல்லாஹ்கிட்ட போட்டாச்சு. அல்லாஹ்ட நாட்டம் ஹைர் ஒன்று இருக்கும், நிச்சயமாக ஹைர் இருக்கும். ஆனால் இப்படி ஒன்றும் இருக்குது, எனக்கு வர இருக்கிற ஹை பொசிஷன் எனக்கு வரல, எல்லா தகமையும் இருக்குது, ஆனால் வரலண்டா முதலாவது என் பாவத்தை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும், நான் செஞ்ச பாவத்தாலேயா இது வராமல் இருக்குது என்பதா. ஹதீஸில் தெளிவாக இருக்குது, நீங்கள் அவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, கஷ்டம் உங்கள்கிட்ட இருக்குதுண்டா முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களோட அமல் சாட்டை தான். உங்களோட பாவத்துடைய சாட்டை பாருங்கள், ஏன்னா நீங்கள் செய்கிற பாவத்தால் உங்களோட ரிஸ்க் இல்லாமல் ஆக்கல்படும். அதனால் அன்பான சகோதரர்களே, ஆழமாக மனசில் வச்சுக்கோங்க, நிச்சயமாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை செஞ்சு அதை கரை இல்லாமல் பாதுகாத்து அழகான முறையில் எடுத்து கொண்டு போய்ட்டு அல்லாட முன்னுக்கு வச்சு அந்த அமலின் மூலம் சொர்க்கம் போகிறதுக்குரிய கூட்டமாக அல்ல எங்கள் அனைவரையும் மாற்றியர்கள் வேணும். யாழ்லா ரப்பி ரஹ்மானே, யாழ்லா பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரு யாழ்லா, யாழ்லா தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வச்சிரு யாழ்லா, யாழ்லா தெரியாமல் செஞ்ச அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரு யாழ்லா, யாழ்லா அமல்கள் இருக்கக்கூடிய கரைகளை நீக்கி தந்துரு யாழ்லா, கரையோடு உன்னைய சந்திக்க வச்சிடாத யாழ்லா, யாழ்லா நாளைக்கு நீ தண்டிக்க ஆரம்பித்து எங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை யாழ்லா, செஞ்ச அனைத்து அமல்களையும் பொருந்திக்கோ யாழ்லா, யாழ்லா கபூல் செஞ்சுக்கோ யாழ்லா, குறைகளை மறைச்சிரு யாழ்லா, யாழ்லா மன்னிச்சிரு யாழ்லா, யாழ்லா தெரியாமல் செஞ்சது தெரிஞ்சு செஞ்ச அனைத்தையும் மன்னிச்சிரு யாழ்லா, ஹிதாயத்தான உள்ளத்தை தந்துரு யாழ்லா, நேரான முறையில் சிந்திக்க வச்சிரு யாழ்லா, யாழ்லா ரப்பே ரஹ்மானே, யாழ்லா எங்களோட தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி வச்சிரு யாழ்லா, யாழ்லா ரப்பே ரஹ்மானே, யாழ்லா உம்மாப்பட பாவங்களை மன்னிச்சிரு யாழ்லா, யாழ்லா எங்களை ஆளாக்கிட்டாங்க யாழ்லா, யாழ்லா எங்களை வாலிபர்கள் ஆக்கிட்டாங்க யாழ்லா, யாழ்லா இன்றைக்கு அவங்க வயோதிபர்களாக நோயாளிகளாக இருக்கிறாங்க யாழ்லா, யார் யார் பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆஃபியத்தை கொடுத்துரு யாழ்லா, யார் பெற்றோர்கள் வஃபாத் ஆகிட்டாங்களோ அவங்களோட கபர்களை கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கிறியா யாழ்லா, யாழ்லா பலஸ்தீன் மக்களுக்கு நிம்மதியை கொடுத்துரு யாழ்லா, அவசரமான முறையில் வெற்றியை கொடுத்துரு யாழ்லா, யாழ்லா யுத்த நிறுத்தத்தை கொடுத்துரு யாழ்லா, அவங்களோட மண் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துரு யாழ்லா, நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக வாழ்கிறது போல் அவங்களையும் வாழ வச்சிரு யாழ்லா, யாழ்லா மரணிச்ச சுஹதாக்களை கபூல் செஞ்சிரு யாழ்லா, அந்த சின்ன குழந்தைகளை பொருந்திக்கோ யாழ்லா, யாழ்லா எங்களை விட சிறந்த மக்கள் என்பதாக நாங்கள் சாட்சி சொல்கிறோம் யாழ்லா, யாழ்லா அவங்க பொருந்திக்கோ யாழ்லா, உலகத்தில் அமைதி ஏற்படுத்துரு யாழ்லா, துஆக்களை அனைத்தும் ஏற்றுக்கோ யாழ்லா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي ساعة ومن يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فيا أيها الناس فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى وهو أصدق القائلين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم.